विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषठकोपवाङ्मयं सहस्रशाखा उपनिषत्सम आगमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருநல் என்றும் அருமறைகள் அந்த அதிசெய்தான் அடிகினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து. திருவாய்மொழி என்னும் தமிழ்மறைக்கு தந்தையும் மகனும் அருளிச் செய்த தனியன்கள். தனியன் என்றால் தனிப்பாடல் என்பதாக நாம் முதலிலேயே சொல்லி இருக்கின்றோம். நம்மாழ்வாரை யோக தசையில் நாதமுனிகள் சாட்சாத்கரித்தார். அதாவது பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு கண்ணினும் சிறுத்தாம்பு என்னும் திவ்ய பிரபந்தம் நம்மாழ்வார் விஷயமான அந்த 10 பாடல்களின் தொகுதிகளை 12000 முறை நாதமுனிகள் மறுபடியும் 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 ஜபம் செய்ய உத்தமமான அந்த தவத்தின் பயனாக சுவாமி நம்மாழ்வார் யோக தசையில் அவருடைய யோகாபியாசத்தில் சாட்சாத்கிருதரானார். குரு பரம்பரை என்பது நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் ஆச்சாரியர்களுடைய பெருமைகளை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு நூல். பரமஹனீயர்கள் இந்த குரு பரம்பரையை பலவிதமாக எழுதியுள்ளார்கள். அதாவது சம்ஸ்கிருத ஸ்லோகங்களாகவே அந்த குரு பரம்பரை தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் சுருக்கமாக சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் விஸ்தாரமாக சொல்லுகிறார்கள். எல்லோருமே ஆச்சாரியருடைய மேன்மையைத்தான் சொல்லுகிறார்கள். அதில் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தன்னுடைய ரகசிய திரைசாரம், சம்பிரதாய பரிசுத்தி முதலான கிரந்தங்களில் குரு பரம்பரையின் பிரபாவத்தை வர்ணிக்கும் பொழுது நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் எந்த விதத்தில் யோக திசையில் சாட்சாத்காரமானார் என்பதை வெகு அழகாக வர்ணிக்கின்றார். கலியுகம் ஆரம்பித்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக 4000 திவ்ய பிரபந்தங்கள் மறைந்த பின்பு இப்பொழுது நாதமுனிகளுடைய பெரும் முயற்சியினால், மாபெரும் முயற்சியினால் மறைந்து கிடந்த மாநிதியான அந்த திவ்ய பிரபந்தங்கள் மறுபடியும் அடைய பெற்றிருக்கின்றன. செயற்கரிய செயலை செய்து முடித்த மகாத்மாவான அந்த நாதமுனிகளை நாம் வணங்குவதை தவிர்த்து, போற்றி உகப்பதை தவிர்த்து வேறு என்ன கைமாறு செய்ய முடியும்? அவர் அளித்த அந்த மாநிதியை குறித்த ஒரு சாதாரண விஷயத்தை கூட நாம் தெரிந்து கொள்ளவில்லையே. ஒரு சிலர் அடியனிடத்தில் கேட்டார்கள், சுவாமி, இந்த ராமானுஜ வைபவத்தை நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் குறிப்பாக நடுவில் சில 1000 ஆண்டுகளாக அந்த திவ்ய பிரபந்தங்கள் காணாமல் போய்விட்டன என்பதை அறிந்து நாங்கள் வியப்புற்றோம். நாதமுனிகள் அதை மறுபடியும் மீட்டெடுத்தார் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருந்தாலும் அது எப்படி சுவாமி பரம்பரை பரம்பரையாக வரவேண்டியதான அந்த திவ்ய பிரபந்தம் எப்படி திடீரென்று இடையில் மறைந்துவிடும், மறைந்திருக்கும்? அப்படி ஒரு அலட்சியம் உண்டா என்று கேட்டார்கள். அந்த சமயத்தில் என்னிடத்தில் கேள்வி கேட்டவர்களிடத்தில் அடியன் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். உங்களுக்கு இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனை பாடல்கள் தெரியும் என்று கேட்டேன். ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்தார், அவர் வேறெங்கோ பார்த்தார், மற்றொருத்தர் என்னை பார்த்தார். இவர்கள் யாருமே எங்களுக்கு 4000ம் தெரியும் என்று ஒப்புக்கொள்ளவில்லை. சரி, பரவாயில்லை, அந்த 4000த்தில் என்னென்ன திவ்ய பிரபந்தங்கள் உண்டு என்பதை சொல்வீர்களா? நம்மாழ்வார் பாடிய திவ்ய பிரபந்தங்கள் என்னென்ன, திருமங்கையாழ்வார் பாடிய திவ்ய பிரபந்தங்கள் என்னென்ன, குலசேகர ஆழ்வார் பாடிய பாடலின் தொகுதிக்கு என்ன பெயர், பெரியாழ்வார் பாடிய பாடலின் தொகுதிக்கு என்ன பெயர், அந்த பாட்டுக்கள் எத்தனை, ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் எத்தனை பாட்டுக்கள் பாடியுள்ளார், இதை குறித்து உங்களுக்கு தெரியுமா?
பாசுரங்கள் தெரியவில்லை, ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எத்தனை பாடல்கள், பாடல்களின் தொகுதிக்கு என்ன பெயர், திரு குறுந்தாண்டகம் என்றால் என்ன பெயர், திரு நெடுந்தாண்டகம் என்றால் என்ன பெயர், இது குறித்த அறிவு உங்களுக்கு உண்டா என்று சொல்ல அவர்களில் ஒரு சிலர் சொன்னார்கள், சுவாமி, அடியவங்களுக்கு பல்லாண்டு 10 பாசுரம் தெரியும், திருப்பள்ளி எழுச்சி தெரியும், திருப்பாவை தெரியும், ஆங்காங்கு திவ்ய பிரபந்தங்களில் சில பாடல்கள் தெரியும் என்றார்கள். ஏன்? உங்கள் முன்னோர்கள் நாதமணிகளுக்கு பிறகு பரம்பரையாக இந்த சைவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருந்த உங்களுடைய முன்னோர்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தை அறிந்திருந்தார்களே, அதன் தொகுதியை கூட நீங்கள் அறிந்திருக்கவில்லையே என்றவுடன் அவர்களுக்கும் உண்மை உரைத்தது. ஆம், காலத்தின் கோலாகலத்தினால் நமக்கு எது பெரும் செல்வம் என்பதை அறியாமலேயே இருந்து விடுகிறோம். கேவலம் சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகைவை என்று என்பார் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன். கல்வி பயிலும் பொழுதே உதர நிமித்தம் பகுகிருத வேஷம் என்றார் சங்கர பகவத்பாதர். கல்வி பயில ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு என்ன பெயர்? கல்வி என்பதாக தற்காலத்தில் நாம் சொல்லிவிட முடியாது. இவை அனைத்தும் ப்ரொஃபஷனரி கோர்ஸ். ஆம், அந்த கல்வி என்பது அவருடைய ஆத்மலாபத்திற்காக சம்பாதிக்கப்படுவது இல்லாமல் சம்பாத்தியத்திற்காக சம்பாதிக்கப்படத்தக்கதாய் அமைந்துவிட்டது. எனவேதான் திவ்ய பிரபந்தங்களோ அல்லது ஆச்சாரியருடைய உத்தமமான ஸ்தோத்திர பாடங்களோ மேலும் உள்ள பல ஆச்சாரியர்கள் நமக்காக எழுதி வைத்ததான புஸ்தகங்களில் பொறிந்து கிடைக்கக்கூடிய உபதேச மொழிகளையோ நாம் அறியாமல் இருந்து விட்டோம். இப்பொழுது அடியன் சொல்லி வரக்கூடிய இந்த சரித்திரங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் எங்கும் பரவி இருந்தன. அது ஏதோ புதிய சரித்திரம் மாதிரி, இதுவரையிலும் யாருக்குமே எதுவுமே தெரியாத மாதிரி அடியன் சொல்லும் பொழுது எல்லாரும் வாய்ப்பிழந்து விழிகள் விரிய ஆச்சரியப்பட்டு, ஓ இப்படி நடந்ததா அப்படி நடந்ததா என்று பார்த்துக் கொள்கிறோமே. உண்மையில் இவை அனைத்தும் எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் தெரிந்திருக்க வேண்டிய சரித்திரங்கள் தான். என்ன சுவாமி, இவர் சொன்னதையே சொல்லுகிறார், நாம் எல்லோரும் அறிந்திருப்பதைத்தானே சொல்லுகிறார் என்று நீங்கள் சொல்லும் அளவிற்கு, நினைக்கும் அளவிற்கு இந்த சரித்திரங்கள், இந்த திவ்ய பிரபந்தத்தின் சீர்மையானது உலகெங்கிலும் பறந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆழ்வார் ஆச்சாரியருடைய திருவுள்ளம். அதற்காகத்தான் நாதமணிகள் பாடுபட்டார். இப்பொழுது புரிகிறதா? தற்காலத்தில் உள்ளதான நாம் அத்தனை வசதிகள், வாய்ப்புகள் என்று எல்லாம் இருக்கின்றன. அதுவும் ஊடகங்கள், மீடியாஸ், அதன் மூலமாகவே இருந்த இடத்திலிருந்து நல்ல விஷயங்களை சம்பாதிக்கக்கூடிய பெருமை பெற்றிருக்கிறோம். நாதமணிகள் போன்று இங்கிருந்து நடந்து சென்று ஆங்காங்கு அலைந்து திரிந்து யோகத்தில் ஆழ்ந்து தவம் செய்து உண்ணாது உறங்காமல் தவம் செய்து சித்தி பெறக்கூடிய நிலை நமக்கு இல்லை. சுலபமாக நமக்கு இவர்கள் கிடைத்திருந்தால் கூட அவற்றை அறிவதில் ஆவல் இல்லையே, அலட்சியம் காட்டுகிறோமே. அதுபோன்று தான் கலியுகத்தின் தொடக்கத்தில் நடுவில் ஏற்பட்டதான சில கலகங்களினாலேயும் நாட்டில் ஏற்பட்டதான நிகழ்ச்சிகளினாலேயும் இந்த நான்மறையாம் 4000 மறை மறைந்து விட்டது. நாதமுனிகள் பெருமுயற்சி எடுத்து அவற்றை கொண்டு வந்தார். நாதமுனிகள் அந்த முயற்சி மட்டும் எடுக்கவில்லை என்றால் இன்றைய தினத்தில் நமக்கு 4000 எப்படி கிடைக்கும்? உடனே நாதமுனிகள் அந்த நம்மாழ்வாருடைய இன்னொருளை பிரார்த்தித்தார். நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாக சேவை சாதித்து என்ன வேண்டும் என்று கேட்க, சுவாமி, பக்தா அமிர்தம் விஸ்வஜனானுமோதனம், பக்தர்களுக்கு அமிர்தம், அபரியாப்தாமிர்தனான அந்த 6ஆம் அமுதன் காண்பித்து கொடுத்ததான பெரும் புதையல் திருவாய்மொழி என்னும் அமுதம். பக்தா அமிர்தம் விஸ்வஜனானுமோதனம். யாரோ ஒருத்தருக்கு மட்டும்தானா? வேதத்தை எல்லாரும் சொல்லிவிட முடியாது. மந்திரங்களை எல்லோரும் ஓதுதல் கூடாது. ஏனென்றால் அதற்கு என்று ஒரு வரைமுறை உண்டு. வேதங்களை இன்னார் தான் சொல்ல வேண்டும், மந்திரங்களை இவர் தான் சொல்ல வேண்டும் என்பதாக வரைமுறைகள் உண்டு. ஆனால் அவற்றின் அர்த்தம் எல்லோருக்கும் பொதுவானது. சத்தியம் வர தர்மம் சர என்று வேதம் சொல்லியது என்றால் சத்தியத்தை பேசு, உண்மையை பேசு. உனக்கு என்று விதிக்கப்பட்டதான கொள்கைகளில் இருந்து நீ ஒரு பொழுதும் பிழறாதே என்பது வேதத்தின் உபதேசம். உபதேசம் பொது, ஆனால் அந்த உபதேசத்தை வாக்கியத்தை அறியும் ஞானம் நாம் எல்லோருக்கும் கிடையாது, இல்லையா? ஆனால் இந்த திருவாய்மொழி என்பது எல்லோராலேயும் அபியசிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. அபியாசம் என்றால் பழகுவதற்கு இனிமையானது. எல்லோரும் திருவாய்மொழியை அறிந்திருக்க வேண்டும். மேலும் அந்த திருவாய்மொழியை அறிந்திருந்து அதை ஆனந்தமாக அனுபவிக்கக்கூடியவர்கள். விஸ்வஜனானுமோதனம். சரி சுவாமி, மறுபடியும் இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள், இதனால் எங்களுக்கு என்ன பயன் என்றால், நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்து பயனையும் தரவல்லது திருவாய்மொழி. சர்வார்த்ததம். சர்வார்த்ததம் என்றால் அங்கே நம்மாழ்வார் சொல்லுவார், நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. ஒரு 10 திருவாய்மொழி
அந்த 10 திருவாய்மொழியை நாம் எப்பொழுதும் சொல்லி வந்தோம் எனால் இல்லத்தில் மங்களம் பெருகும், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து ஒற்றுமை உண்டாகும், குழந்தை செல்வம் பெருகும், எல்லோரும் ஆனந்தமாக இருப்பார்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குதர்க்கங்கள் மறைந்து கலகங்கள் மறைந்து எல்லோரும் நல்ல நிலையில் இருப்பார்கள், நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. எப்படி பாருங்கள், பலன்கள் சொல்லப்படுகின்றன. சர்வார்த்தனம், எல்லா விதமான பயன்களையும் நமக்கு அளிக்கக்கூடியது, அதை தவிர்த்து பேரின்ப பயனான மோட்சத்தையும் அளிக்கக்கூடியது. அதுதான் விசேஷம். எதற்கு இத்தகைய பெருமை? ஸ்ரீ ஷடகோப வாங்மயம். ஸ்ரீ ஷடகோப வாங்மயம், ஷடகோபரான சுவாமி நம்மாழ்வாருடைய வாங்மயம், வாக்கிலிருந்து வெளிவந்தது. திரு வாய் மொழி, இந்த வாயிலிருந்து நல்ல விஷயங்கள் வெளிவந்திருக்கின்றன. ஸ்ரீ ஷடகோப வாங்மயம். அடுத்தது அதற்கு தனிப்பட்ட மற்றொரு பெருமை உண்டு. சஹஸ்ர சாகா உபனிஷத் சம ஆகமம், 1000 கிளை பரப்பியது சாமவேதம். ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம், சாமவேதம் என்பதாக இந்த வேதங்கள் 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதை வேதத்தை தொகுக்கும் பொழுது திரையை என்று சொல்லுவார்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், இதை 3ஐயும் ஒன்றாக தொகுப்பதும் உண்டு. அதில் சாமவேதத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு. சாமவேதம் என்பது 1000 கிளை பரப்பியது. சஹஸ்ர சாகா, சாகா என்றால் பிரான்சஸ். சாமவேதத்திற்கு ஆயிரக்கணக்கான, 1000 என்பது ஆயிரக்கணக்கான, அப்படி 1000 கிளைகளுடைய சாமவேதத்தின் பரமசாரமாய், சாமவேதத்துடைய சாரம், சாரம் என்றால் எசன்ஸ். சாமவேதத்தில் என்ன அர்த்தங்கள் காண்பிக்கப்படுகின்றனவோ அந்த அர்த்தங்கள் முழுவதும் இங்கே இந்த திருவாய்மொழியில் பொறிந்திருக்கின்றன. ஆகையால் நமாமி அகம் திராவிட வேதசாகரம், தமிழ் கடலான, தமிழ் வேதக்கடலான திருவாய்மொழியை நான் வணங்குகிறேன். அந்த திருவாய்மொழியை எனக்கு தந்துவிட வேண்டும் என்று நாதமுனிகள் நம்மாழ்வாரை யாச்சித்தார், பிரார்த்தித்தார். இந்த தனியன் திருவாய்மொழியின் பெருமையாக நாதமுனிகளால் அருளி செய்யப்பட்டது. கருணை உள்ளம் கொண்ட சுவாமி நம்மாழ்வார் 4000 நாதனுக்கு தந்தருளினார். செய்த கிருஷி பலித்தது. கிருஷி என்றால் விவசாயம். பூமியில் விதையை நட்டுவிட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயி அவன் செய்த முயற்சிக்கு பயனாக எப்படி அந்த நெற்கதிர்கள் நன்கு முற்றி அதை அறுவடை செய்கிறானோ அதுபோன்று இங்கே நாதமுனிகள் செய்த தவத்தின் பயனாக 4000 திவ்ய பிரபந்தத்தையும் பரிபூர்ணமான கருணையுடன் நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு அனுகிரகம் செய்தார். அந்த நாதமுனிகளுடைய திருக்குமாரரான ஈஸ்வர முனிவர் திருவழுதிநாடு என்றும் தென் குருகூர் என்றும் மருவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாறு செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து என்று நம்மாழ்வாரை போற்றி புகழ்ந்து பாடுகிறார். இந்த பாசுரங்களை சொல்லித்தான் நாம் திருவாய்மொழியை தொடங்குகின்றோம்.